சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MD3. இந்த ஷோவில் தக் லைஃப் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். 38 ஆண்டுகளுக்கு பிறகு கமலஹாசன், மணிரத்னம் இவங்க 2 பேருடைய கூட்டணியில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் தக் லைஃப். நாயகன் அப்படிங்கிற ஒரு மெகா ஹிட்டுக்கு பிறகு இவங்க 2 பேரும் மீண்டும் இணைஞ்சிருக்கிறதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமலஹாசனுடன் முதல் முறையாக சிம்பு நடிச்சிருக்காரு. த்ரிஷா, ஜோஜி ஜார்ஜ், நாசர், அபிராமி இப்படி ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் அந்த எதிர்பார்ப்பை பூச்சிருந்தா இல்லையா? இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கேங்ஸ்டர் கமலுக்கும் போலீஸுக்கும் ஒரு தகராறு நடக்குது. அந்த தகராறுல சிம்புவுடைய அப்பா இறந்து போறாரு. தந்தையை இழந்த சிம்பு அதே தகராறுல தன்னுடைய தங்கையை பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. சிறு வயசுலேயே தந்தையை இழந்ததுனால சிம்புவை நாயகன் கமலஹாசன் தான் எடுத்து வளர்க்குறாரு. வளர்க்குறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சாம்ராஜ்யத்தினுடைய இளவரசனாகவும் மாத்துறாரு. தனக்கு அடுத்தபடியா எல்லாமே சிம்பு தான் அப்படின்ற மாதிரி கமல் சொல்றாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எதிர்பாராத விதமா கமலஹாசன் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்படுது. ஸோ பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. இதுக்கு எல்லாமே காரணம் சிம்பு தான் அப்படின்ற மாதிரி கமல் சந்தேகப்படுறாரு. இதனால மனமுடிஞ்சு போற சிம்பு கமலஹாசன் மீது இருக்கிற நம்பிக்கையை இழக்கிறாரு. அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நாசர், ஜோஜி ஜார்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பு மூலமா கமலை கொலை பண்ணணும் முடிவு பண்றாங்க. அவங்க திட்டத்தின்படி கமலை ஒரு மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்றாங்க. இதுக்கு பிறகு நான் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சிம்பு சொல்றாரு. கமல் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் பிடிக்கிறாரு. இதற்கு பிறகு என்ன ஆச்சு, இறந்து போன கமல் மீண்டும் வந்தாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி ஆலோசனம் அப்படின்னா 38 ஆண்டுகளுக்கு பிறகு நாயகன் படத்துக்கு பிறகு மீண்டும் கமலஹாசன், மணிரத்னம் இணைஞ்சதுனால இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு வேற லெவலில் இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சாங்களா இல்லையான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பற்றி ஆலோசனம் அப்படின்னா மெதுவான திரைக்கதை, சுவாரஸ்யமில்லாத காட்சி அமைப்பு, கதாபாத்திரங்களுடைய வடிவமைப்பு இப்படி எதுவுமே சரியில்லை இந்த படத்தில். மொத்தமாக இயக்குனர் எல்லாத்தையுமே கோட்டை விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். முதல் பாதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்முடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. த்ரிஷாவுடைய கதாபாத்திரம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. அதே போல் இந்த படத்தில் எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. நாயகன் படம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுவோம் அப்படின்னா அந்த படத்தினுடைய எமோஷனல் கனெக்ட் தான். இந்த படத்தில் அந்த எமோஷனல் அப்படிங்கிறது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய தொடக்கம் சிறப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் கொண்டு போன விதம் அப்படிங்கிறது சுத்தமாக சரியில்லை. கமலஹாசன், சிம்பு இவங்களுடைய நடிப்பு தான் இந்த படத்தை ஓரளவுக்கு காப்பாற்றிருக்கு. அதே போல் இந்த படத்தினுடைய சண்டை காட்சிகள் வேற லெவலில் அமைஞ்சிருக்கு. அதுக்காக சன் மாஸ்டர் அன்பளிப்பு தான் நம்ம பாராட்ட சொல்லி ஆகணும். சண்டை காட்சிகள் எல்லாமே தெரிவிக்கக்கூடிய வகையில் அமைச்சிருக்காங்க. உண்மையாகவே பிரமாதமாக இருந்துச்சு. அதே போல் ஜோஜி ஜார்ஜ், அபிராமி இவங்களுடைய நடிப்பு சிறப்பாக இருந்துச்சு. மற்றவங்களுடைய நடிப்பு அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. சரி, மணிரத்னம் தான் கைவிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்ல ஏஆர் ரஹ்மான் காப்பாற்றுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பின்னணி இசையாகட்டும் பாடல்களாகட்டும் பெரிய அளவில் இந்த படத்தில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுவும் பின்னணி இசையெல்லாம் சுமாராக தான் இருந்துச்சு. அதுவும் முத்தமழை அப்படிங்கிற பாடல் இந்த படத்தில் இடம்பெறாது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. டெக்னிக்கலாக அந்த படம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். ஒளிப்பதிவு, எடிட்டிங், பின்னணி இசை எல்லாமே சுமாராக தான் இருந்துச்சு. மொத்தத்தில் தக் லைஃப் ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் கமலஹாசன், சிம்பு இவங்க 2 பேருக்காக இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். அடுத்த வசனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.